ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுவீங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க. அஸ் யூஷுவல் வீடியோவை அப்லோட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, டைட்டிலை ரெடி பண்ணுவீங்க, டிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணுவீங்க. ஆனால் டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓனாக ரெடி பண்ணாலும் ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால ஓனாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டேக்கை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண முடியாது. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதாவது ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேகை பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்கள் டேகை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவீங்க. இது ஆஸ் யூஷுவல் காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். சரி, ஓகே. டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வச்சிருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் டேகை எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க, அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்னோட யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தமிழ்ல என்னோட டைட்டில் வச்சிருக்கேன். இப்போ அப்படியே கீழே பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், என்னோட டேக்ல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் வச்சிருக்கேன். டேக் பாத்தீங்கன்னா சப்போஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்றதால இதை பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல தான் ஃபுல்லாவே வச்சிருக்கேன். நான் இப்போ எக்ஸாம்பிள் என்ன வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, உணவு சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணீர் குடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் மேக் பண்ணேன். அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல டைட்டில் வச்சதால அதே மாதிரி டேக் பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல ஜென்ரேட் பண்ணேன். சரி, இப்ப இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பாத்தீங்கன்னா நம்ம டேக் தமிழ்ல ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட எந்த ப்ரௌசரா இருந்தாலும் காமனா நீங்க ஓபன் பண்ணலாம். என்கிட்ட குரோம் ப்ரௌசர் இருக்கு, நான் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டேன். என்னோட குரோம் ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா டேக் ஜென்ரேட்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இப்போ டேக் ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பார்த்தீங்களா? நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயம் தான். ரேபிட் டேக் ஜென்ரேட், அதாவது ரேபிட் டேக் யூடியூப் டேக் ஜென்ரேட் அண்ட் ஆப்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்கே வந்திருக்கும். சப்போஸ் பாத்தீங்கன்னா இந்த லிங்க்கு சரியான முறையில் நீங்க போக தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்கை கொடுக்குறேன். நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த லிங்க்குள்ள நீங்க ஓபன் கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த தமிழ்ல டேக் ஜென்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சடனா பாத்தீங்கன்னா தமிழ்ல டேக் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வெப்சைட்ல நீங்க டேக் ஜென்ரேட் பண்ண நினைச்சாலும் உங்களால பண்ண முடியாது. அதுல இருந்து ரேபிட் டேக்ல மட்டும் தான் உங்களால பாத்தீங்கன்னா டேக் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் தமிழ்ல பாத்தீங்கன்னா டேக் ஜென்ரேட் பண்றதுக்கு நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ கிளிக் கொடுத்துட்டு நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் பண்றேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம யூடியூப் சேனல்ல டைட்டில தமிழ்ல வைக்கின்ற பட்சத்துல இங்கிலீஷ்ல நீங்க டேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதே டேக் நீங்க தமிழ்ல கொடுத்தீங்கன்னா, ஆனா யோசிப்பீங்க நம்ம தமிழ்ல டேக் எழுதுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். தமிழ்ல டைப் பண்ணி அதை பேஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல ட்ரெண்டிங் டேக் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதால இந்த வெப்சைட் மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில தமிழ்ல வச்சிருந்தால நம்ம தமிழ்ல டேக் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதே டைட்டில் பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட்ல கொடுத்து நான் பாத்தீங்கன்னா தமிழ்ல டைப் பண்ண முடியுதான்னு மட்டும் போகுங்க. எக்ஸாம்பிள் தான் காமிக்க போறேன், பாருங்க நீங்களே. பாத்தீங்களா? நல்லா பாத்துங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா வரல. அதாவது ஒரு டைட்டில் நீங்க பிக்ஸ் பண்றீங்கன்னா தமிழ்ல தான் அதை தமிழ்ல டைட்டில் வைக்கிறீங்கன்னா தமிழ்ல டேக் ஜென்ரேட் பண்ண பாருங்க. இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா தமிழ்ல எப்படி டேக் ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு யூடியூபர் பிகினர் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாக்குறதுனால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.